ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு வந்து 11th சிறப்பு தமிழ்ல வந்து 3வது இயல் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி முதல் இயல், 2 இயல் வந்து படிச்சுட்டோம். அதோட ரிவிஷன் வந்து அதுக்கப்புறம் போடுவோம். இது வந்து இப்போ 3வது இயல் பார்க்க போறோம். முத்தமிழான இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் ஆகியவை சார்ந்த நிகழ்த்துக் கலைகள் அவற்றிற்காக வடிவமைக்கப்பட்ட அரங்கங்கள் வழியாக வெளிப்படுத்தப்படுகின்றன. அதாவது முத்தமிழ் எனது இயல், இசை, நாடகம். இது வந்து இந்த இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் சார்ந்த நிகழ்த்துக் கலைகள். ஒரு கலை நிகழ்த்துறது. நிகழ்த்துக் கலைகள் வந்து எங்க வந்து அரங்கேற்றுவாங்க, எங்க வந்து அத வந்து நடிச்சு காட்டுவாங்க. இப்ப நாடகக்கலைன்னா எங்க நடிப்பாங்க? ஒரு அரங்கத்துல. பேச்சுக்கலைன்னா அதுக்கான ஒரு அரங்கத்துல வந்து பண்ணுவாங்க. இந்த நாடகக்கலை, பேச்சுக்கலைய குறித்து எது வந்து சொல்லுதுன்னா, நமக்கு அரங்கவியல் சொல்லுது. இந்த பாடத்துல நம்ம இந்த நாடகக்கலை, அதாவது நாடகக்கலை எடுத்துட்டோம்னா, நாடக அரங்கோட அமைப்பு எப்படி இருக்கும்? அந்த நாடகத்தோட கூறுகள் எப்படி இருக்கும்? கட்டியங்காரன்னா யாரு? அவர் என்ன பண்ணுவாரு? நாடக ஆளுமைகள். நாடக ஆளுமைன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் இவங்க எல்லாம் வருவாங்கல்ல, இந்த மாதிரி நாடக ஆளுமைகள். இவங்களை எல்லாம் பத்தி படிக்க போறோம். அது இல்லாம ஒரு நாடகத்தோட எக்ஸாம்பிளும் குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பேச்சுக்கலை. பேச்சுக்கலையில வந்து யார பத்தி பார்க்க போறோம்னா, ஆளுமைகளோட உரைகள். அதாவது அறிஞர் அண்ணாவோட உரை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் பேச்சாளர்களுக்கான பண்புகள், பேச்சின் கூறுகள், பேச்சின் நடைகள் இத பத்தி எல்லாம் விளக்கமா இந்த பாடத்துல குடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து ரூ. 1 ஒற்றை நடிகர் நாடகம். இது வந்து யாரோடதுன்னா ஜெயந்தன். இது யாரோடது? ஜெயந்தன். அப்ப இந்த பேஜ்ல வந்து நிறைய கொஸ்டின் கிடையாது. வெறும் 2 கொஸ்டின் தான். முத்தமிழ் என்னது? இயல், இசை, நாடகம். அதுக்கப்புறம் நாடகக்கலை, பேச்சுக்கலை பற்றி பேசுவது என்னதுன்னா அரங்கவியல். ரூ. 1 அதாவது ஒற்றை நடிகர் நாடகம். இது வந்து யாரோடதுன்னா ஜெயந்தன். ரூ. 1 ஜெயம் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து மொய் வைக்கும்போது ரூ. 1 எக்ஸ்ட்ரா தான் வைப்போம். அப்ப நான் என்னது? அது ஒரு ஜெயம். அந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு ரூ. 1 எக்ஸ்ட்ரா வைப்போம். ஜெயம். ரூ. 1 என்னது? ஜெயந்தன். அதுக்கப்புறம் இதுல வந்து ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. மாணவர்கள் வந்து இந்த நாடகத்தை பத்தி தான் இந்த இதுல ஃபுல்லாவே வரப்போகுது. அப்ப எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதை மட்டுமே பார்க்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட்ல என்னன்னா ஆசிரியர் கேட்குறாங்க நாடகம்னா என்னன்றது. அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? நாடகம்னாலே டிவியில வர அந்த சீரியலை தான் சொல்லுவோம். ஆனா அதுக்கு பேர் வந்து தொடர். இதை பத்தி தான் ஒரு டிஸ்கஷன் போகும். அதுக்கப்புறம் நாடகம்னா என்ன அப்படின்றத பத்தி ஆசிரியர் வந்து சொல்லி தராங்க. நாடக நூலின் தனித்த அடையாளம் உரையாடல். உரையாடல் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, இப்ப 2 பேர் பேசுறாங்க. மாணவர், ஆசிரியர் இந்த மாதிரி கதை மாந்தர்களை வந்து இடது சைடுல ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களுக்கான அந்த உரையை வந்து வலது சைடுல எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் நாடகம் இருக்கும். அது வந்து காட்சி, இடம், எங்க நடக்குது அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்படி இருந்தாதான் அது வந்து ஒரு நாடகம். இந்த நாடக நூலோட தனித்த அடையாளம் என்னதுன்னா உரையாடல். நாடகத்தின் அடிப்படை அழகுமே இந்த உரையாடல் தான். இது நாடகம் என்னும் இலக்கிய வடிவத்தை உருவாக்குகிறது. இந்த உரையாடல் தான் நாடகம்ன்றது இலக்கிய வடிவம். சரியா? நாடகமுமே என்னதான்? இலக்கியம். நம்ம இலக்கியம், உரைநடை, இலக்கணம் படிப்போம். அதுல நாடகமும் என்னதுதான்? இலக்கிய வடிவம். அதுக்கப்புறம் அப்படி வந்தோம்னா நம்ம நார்மலா உரையாடல்னாலே நமக்கு என்ன தெரியும்? 2 பேர் பேசிக்கிறது. 2 கதை மாந்தரம் இல்லைன்னா 2க்கு மேற்பட்டவங்க பேசுறதுதான் உரையாடல் அப்படின்றது நமக்கு நேச்சராவே தெரியும். அதுக்கப்புறம் உரையாடல் இல்லாமல் நாடகம் இருக்குமான்னு கேக்குறாங்க. உரையாடல் இல்லாமலும், அதாவது மௌன நாடகங்களும் நடந்திருக்கு. ஒருவரே தமக்குள் பேசிக்கொள்வது போன்ற பேச்சு மொழியுடன் நாடகம் அமையலாம். என்னது? ஒருவரே தமக்குள் பேசிக் கொள்வது போன்ற பேச்சு மொழியுடன். அதாவது இப்போ நான் வந்து இங்க போனேன் அப்படின்னு ஒரே ஆளே அந்த ஃபுல் ஸ்டோரின்னு சொல்றது மாதிரி எனது நாடகம் அமையலாம். ஒருவரே தமக்குள் பேசிக் கொள்வது போன்ற பேச்சு மொழியுடன் நாடகம் அமையலாம். பேச்சு மொழிக்கு பதிலாக உடல் மொழி வழியாகவும் உரையாடல் நாடகம். அதாவது பேசாம ஃபுல்லா சைகை இதெல்லாம் காமிச்சு என்ன பண்றாங்க? நாடகம் வந்து நடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாயால் பேசுவதை வாய்மொழி என்பது போல் மற்றவர்களை புரிகிற உடல் அசைவுகளையும் சைகளும் உடல் மொழி எனப்படும். அப்ப அந்த உடல் மொழினாலே என்னது? பிசிக்கலா நம்ம பண்றது. நம்ம வாயால பேசணும்னா அது என்னது? வாய்மொழி. இது உடல் மொழினா என்னது? நம்ம சைகை மூலம் வந்து மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதா உடல் மொழி. பேசும்போது நம்ம அதுக்கு வந்து கேக்குறாங்க. மாணவர்கள் வந்து கொஸ்டின் கேக்குற மாதிரி போட்டிருக்காங்க. உங்கள் கையில் இருக்கும் காட்சிகள் இருக்கின்றன அல்லவா? நம்ம வந்து இதுக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு நாடகத்தை வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த லெசன் சொல்லியிருக்காங்க. காட்சிகள் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. நாடகம்னா என்ன இருக்கும்னா, உரையாடல், காட்சி, அங்கம். இந்த 3ம் இணைந்தது தான் என்னது? நாடகம். உரையாடல், காட்சி, அங்கம் 3ம் இணைந்தது தான் என்னது? நாடகம். இதை என்ன சொல்லுவாங்க? புறக்கட்டமைப்பின் கூறுகள். புறக்கட்டமைப்பு. நாடகம்னாலே எப்படி இருக்கணும்? ஒரு உரையாடல் இருக்கணும், காட்சி இருக்கணும், அங்கம் இருக்கணும். இது 3ம் இணைந்தது தான் நாடகம். இது கூட கொஸ்டின் கேட்கல. ஏன்னா ரீசெண்டா மேடை பேச்சுல வந்து எத்தனை வகைன்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி உரையாடல் என்பது என்னது? ஒரு சிறிய அலகு. இப்போ வந்து உரையாடல்ன்றது ஒரு சின்னது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னது?
காட்சி. அந்த கொஞ்சம் கொஞ்சமா நிறைய உரையாடல் சேர சேர அது காட்சியா மாறும். அந்த காட்சிகள் நிறைய நிறைய சேர சேர அது என்னது? அங்கமா மாறும். அந்த அங்கம் தான் லாஸ்ட் முழுமையடைஞ்சு நாடகமா மாறுது. உரையாடல், காட்சி, அங்கம். அந்த அங்கம் 3 சேர்ந்தது தான் என்னது? நாடகம். அப்ப காட்சினா என்னது அப்படின்னு கேக்குறாங்க. காட்சின்றதுதான் நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. ஒருவரிடத்தில் ஒருவர் மற்றவரோடு தமக்குள்ளேயே பேசிக்கொள்வது உரையாடல் நிகழ்வாக மாறுகிறது. ஓகே, அந்த அந்த ஒரு நிகழ்ச்சி. இப்ப 2 பேர் சந்திக்கிறாங்க ஒரு இடத்துல. அப்போ வந்து அது நிகழ்வு 1. அதுக்கப்புறம் அங்க போகும்போது இன்னொரு இடத்துக்கு போறாங்கன்னா அது நிகழ்வு 2. அந்த மாதிரி 2 பேர் நார்மலா பேசிக்கிறது தான் என்னது? காட்சி. காட்சியை வரையறை செய்ய களம் அவசியம். இப்போ ஒரு கோயில்ல நின்னு பேசுறாங்கன்னா அதோட களம் என்னது? கோயில். அந்த மாதிரி. அப்ப காட்சியை வரையறை செய்ய என்ன அவசியம்னா களம் அவசியம். காட்சியை வரையறை செய்ய களம் அவசியம். நாடகம் நிகழும் சூழலை உணர்த்துவது களம். இதனை வெளி என்றும் கூறுவார். இப்ப வந்து ஒரு திறந்த வெளியில ஒரு நாடகம் போடுறாங்கன்னா அது திறந்த வெளின்னு சொல்லுவாங்க. அதை வெளி என்றும் கூறலாம். இந்த நிகழ்வு முடியும் போது ஒரு காட்சி முடிந்துவிடும். இப்படி முடியும் போது அந்நிகழ்வில் பங்கேற்ற அனைவரும் இடம் மாறலாம் அல்லது புதிதாக ஒருவர் உள்ளே வரலாம். இதனால் ஏற்படும் மாற்றத்தையே காட்சி மாற்றம் என்பர். இது வந்து இந்த பழைய காலத்துல கோயில், இப்போ எங்க ஊர்ல எல்லாம் போடுறது கிடையாது. முன்னாடி எல்லாம் போடுவாங்க. கோயில்ல எல்லாம் முன்னாடி ஒரு திரை போட்டிருப்பாங்க. அந்த திரையை மறைக்கும் போது அடுத்தது வரும்போது அடுத்த காட்சி வரும். அதான் காட்சி மாற்றம். ஒருவர் புதுசா வருவாங்க, இல்லைன்னா அந்த ஃபுல் சீனுமே மாறி இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் போட்டிருக்காங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அப்படியே கீழே வந்தோம்னா லாஸ்ட் சில காட்சிகளால் தான் ஒரு நாடகத்தோட ஒரு அங்க அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு ஃபர்ஸ்ட் வந்து உரையாடல், கொஞ்சம் உரையாடல் சேர்ந்தா அது காட்சி வரும். காட்சி சேர்ந்தா என்ன வரும்? அங்கம் வரும். எல்லா அங்கமும் சேர்ந்துதான் நாடகமா மாறும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து களமாற்றம் இதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் நாடகத்தின் கதையை பிரித்து அமைக்கும் பிரிவு அங்கம். ஒரு நாடகம் இருக்குன்னா அதை பிரிச்சு இந்த 3 ஞாபகம் வச்சிருந்தா போறோம். உரையாடல், காட்சி, அங்கம், அதுக்கப்புறம் தான் நாடகம். கதையை வந்து என்ன பிரிப்பாங்களாம்? 5 அங்கமாக பிரிப்பார். ஒரு கதையை எத்தனை அங்கமாக பிரிப்பாங்க? 5 அங்கமாக பிரிப்பார். இதன் அடிப்படையில் அது வந்து என்னென்ன அங்கம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? பல அங்க நாடகம் ஒன்றில் தொடக்கத்தை முதல் அங்கத்திலும் இப்ப 5 அங்கமா பிரிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப முதல் அங்கத்துல என்ன ஆகும்? தொடங்கும். அதுக்கப்புறம் வளர்நிலையை அடுத்த அங்கத்திலும் முடிவை 3வது அங்கத்திலும் அமைக்க வேண்டும். அதுதான் ஒரு நல்ல நாடகத்தோட வடிவம். பொதுவா 5 அங்கமா வைக்கிறாங்க. இது முதல் அங்கத்துல தொடக்கமும் வச்சு 2வது அங்கத்துல வந்து என்னது வளர்நிலையை வச்சு 3வது அங்கத்துல வந்து முடிவு வச்சு வைக்கிறதா ஒரு நல்ல நாடகமா. ஆனா இந்த மொத்தம் 5 அங்கம். ஆனா இந்த 3ல முடிவடைகிறது தான் என்னது? சிறந்த நாடகங்களாக கருதப்படுகின்றன. ஒரே அங்கத்திற்குள் தொடக்கம், வளர்நிலை, முடிவு என்று அமைக்கும் நாடகங்கள் ஓரங்க நாடகங்கள். அப்போ ஓரங்க நாடகங்கள்னா ஒரே ஒரு அங்கம் தான். அதுக்குள்ளேயே தொடக்கத்தையும் வச்சிருவாங்க, வளர்நிலையும் வச்சிருப்பாங்க, முடிவையும் வச்சிருப்பாங்க. தொடக்கம்னா அந்த இன்ட்ரோடக்ஷன், வளர்நிலைன்னா அந்த கதையோட இது, முடிவுன்னா கிளைமேக்ஸ். அதுதான். இது 3மே ஒரே அங்கத்துல வச்சுட்டாங்கன்னா அது ஓரங்க நாடகங்கள். பல அங்கங்களை கொண்டும் நாடகங்கள் வளரும். ஈரங்கம் என்ற அமைப்பில் நாடகத்தில் இல்லை. சரியா? 2 கிடையாது, 1 இருக்கு. அதுக்கப்புறம் 3 இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 5 அங்க நாடகங்கள். சரியா? 5 அங்கங்களுக்கு மேல வந்து நாடகங்களை வந்து இவங்க எடுத்துட்டு போறது இல்லை. 5 அங்கங்களுக்கு மேல் நாடகம் வளர்த்தெடுக்கப்படுவது இல்லை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கூற்று மாதிரி போட்டு சரியா தவறான்னு கூட கேட்கலாம். அதுக்கப்புறம் இதுல வந்து அறிவும் தெளிவும் கொடுத்திருக்காங்க. நொண்டி நாடகம். நொண்டினாலே நமக்கு தெரியும், கால்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, அப்படி கால் வந்து சரியா நடக்க முடியாம ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நொண்டி 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 நாடகம்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து எப்போ வந்திருக்குன்னா 17ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில வந்திருக்கு. இது வந்து நொண்டி நாடகத்துல டைப்ஸ் கொஞ்சம் வகை சொல்லியிருக்காங்க. திருக்கச்சூர் நொண்டி நாடகம், பழனி நொண்டி நாடகம், சீதக்காதி நொண்டி நாடகம். இது வந்து ஒரு 2-3 நொண்டி நாடகத்தோட பேர் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல நொண்டி நாடகத்துல என்ன மாதிரி கதை இருக்கும்னா, கதை மாந்தன் வந்து நெறி தவறிய தீயனா வாழுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனைக்கு உட்பட்டு கை கால்களை எல்லாம் இழக்கிறான். அதுக்கப்புறம் அவன் கடவுள்கிட்ட வந்து வேண்டி வழிபட்டு அவனோட உறுப்புகளை வந்து மீண்டும் பெறுகிறான். அந்த காலை வச்சுதான் வந்திருக்கு அந்த நொண்டி. அதனாலதான் இது வந்து என்னது? நொண்டி நாடகம். அதுக்கப்புறம் இங்க பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து என்ன பார்த்திருக்கோம்னா, நாடகம் தான் பார்த்திருக்கோம். உரையாடல், காட்சி, அங்கம், அதுதான் நாடகமா மாறுது. அதுக்கப்புறம் அங்கங்கள் வந்து 5 அங்கம் வரைக்கும் மேக்சிமம் இருக்கும். ஓரங்க நாடகம்,
அதுக்கப்புறம் ஈரங்கம்ன்றது கிடையாது. 3 அங்க நாடகம், 5 அங்க நாடகம் இத வந்து பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் என்னன்னா, ஆ நாடகத்தோட புறா கட்டமைப்பிலிருந்து அந்த நாடகத்தோட அகக்கட்டமைப்புகள் பார்க்குறோம். புறக்கட்டமைப்புன்னு ஆல்ரெடி பார்த்தது தான் இது வெளிப்பக்கமா பார்க்கும்போது. இப்ப நம்ம வந்து அகக்கட்டமைப்பு பார்க்குறோம். அகக்கட்டமைப்புன்னா என்னதுன்னா, 6 விஷயம் இருக்கு அதுல. தொடக்கம் இருக்கு, மோதல், வளர்ச்சி, உச்சநிலை, வீழ்ச்சி, முடிவு. இப்படி எத்தன இருக்கு? 6 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னது தொடக்கம். தொடக்கம்னாலே என்னது இன்ட்ரோடக்ஷன். இன்ட்ரோடக்ஷன்ல என்ன பண்ணுவாங்க? இப்ப நம்ம அந்த கோயில்ல எல்லாம் நாடகம் போடுவாங்க. அதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து யார் யார் வரப்போறாங்க அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. அது என்ன நாடகம், யார் யார் எந்தெந்த கதாபாத்திரங்கள் வந்து வரப்போறாங்க அப்படின்றது. அதுதான் என்னது தொடக்கம். மோதல்னா என்னது? 2 விஷயங்கள் ஒரு விளையாட்டு போல மோதல் மாதிரி 2 அணிகள வச்சு அவங்க ஒண்ணு சொல்ல, இவங்க ஒண்ணு சொல்ல அந்த மாதிரி மோதல் மாதிரி பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? தொடக்கம் பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து மோதல் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து வளர்ச்சி. வளர்ச்சின்றது என்னது? அந்த நாடகத்துல அதுக்கு அடுத்து வர நிலைகள பத்தி சொல்றது. அதுதான் வளர்ச்சி. வளர்ச்சியை தொடர்ந்து தான் என்னது? உச்சம் அமையும். உச்சம்ன்றது என்னது? நம்ம வந்து ஒரு சஸ்பென்ஸ் வச்சு அதுல வந்து வருது. இந்த ஆர்வத்தொக்கல். ஆர்வத்தொக்கல் என்பது தமிழ் வார்த்தை. இதோட இங்கிலீஷ் வார்த்தை என்னதுன்னா சஸ்பென்ஸ். இத வச்சு அடுத்த உச்சத்தை நோக்கி போறது தான் என்னது? வளர்ச்சி. வளர்ச்சி வரும். அது தொடர்ந்து உச்சம். அதுக்கப்புறம் அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஆர்வத்தொக்கல் என்பதை ஆங்கிலத்தில் சஸ்பென்ஸ் என்கிறோம். நாடகத்தை பார்க்கும் பார்வையாளர்களிடமிருந்து ஆர்வத்தை தூண்டும் ஒரு உத்தியாக ஆர்வத்தொக்கலை கூறலாம். இது என்னன்னா, நம்ம இப்போ ஒரு சீரியல் பார்க்கும்போது நெக்ஸ்ட் என்ன ஆகும்? நெக்ஸ்ட் என்ன ஆகும்? அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து பார்வையாளர்களுக்கிடை வைக்கணும். அத பொறுத்து தான் இந்த ஆர்வத்தொக்கல் வந்து அமைகிறது. அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம்னா, வீழ்ச்சி, உச்சநிலை, வீழ்ச்சி, முடிவு. உச்சநிலைன்றது என்னது? நாடகத்தோட இறுதி கட்டமைப்பு. உச்சம் என்பது நாடகத்தின் இறுதி கட்டமைப்பு. அதாவது நம்ம வந்து ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருப்பாங்க. சஸ்பென்ஸ உடைக்கிற இடம் தான் இந்த உச்சம். ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த சஸ்பென்ஸ உடைக்கிற இடம் தான் இந்த உச்சம். அதுக்கப்புறம் என்னது? வீழ்ச்சி. வீழ்ச்சின்றது என்னது? கதைய வந்து முடிவை நோக்கி அப்படியே போகுது. நமக்கு அது வரும்போது வீழ்ச்சி வரும்போது தெரியும். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏதோ கிளைமேக்ஸ் வந்து முடிய போகுது அப்படின்றது. முடிவுன்றது கிளைமேக்ஸ். இவ்வளவு தான் அகக்கட்டமைப்புகள் 6. என்னது? தொடக்கம், மோதல், வளர்ச்சி. இந்த வளர்ச்சி உச்சநிலை. இந்த வளர்ச்சியும் உச்சநிலைக்கு இடையில தான் என்ன வருது? ஆர்வத்தொக்கல். சஸ்பென்ஸ் வந்து அந்த உச்சநிலையில வந்து அந்த சஸ்பென்ஸை வந்து உடைக்கிறாங்க. வீழ்ச்சி வந்து கதை வந்து முடிவு. நாடகத்தோட முடிவு கட்டம். அதுக்கப்புறம் ஃபைனலா முடிவு வருது. இந்த 6ம் சேர்ந்தது தான் என்னது? அகக்கட்டமைப்பு. இதுல வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு இதுல. கதை கரு, எதிர்நிலை, குறிப்பு, முரண் போன்றவையும் நாடகத்தில் இது 3மே முக்கியம். இப்ப ஒரு நாடகம் நடிக்கிறாங்கன்னா அதுல வந்து ஒரு மோரல் இருக்கணும். கதை கரு இருக்கணும். எதிர்நிலை ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கணும். அப்புறம் குறிப்பு, முரண் இது எல்லாமே இருக்கணும். இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நாடகத்தின் உயிர்நிலையாக அமைவது என்னது? கதை கரு. நாடகத்தின் உயிர்நிலையாக அமைவது என்னது? கதை கரு. அதுக்கப்புறம் இதுல ஒரு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு கதை கரு. கதை கருன்றது என்னது? அது வந்து என்ன கருத்த சொல்ல வருது? அறச்செய்தியா? இல்லைன்னா தனி மனிதனின் இயல்பா? பிறரோடும் தன்னோடும் மாறுபட்டு நிற்கும்போது எழும் பிரச்சனைகள், மனநிலைகள், சமூகம் பற்றிய மதிப்பீடு, அறிவியல் பொருளாதார மாற்றம் இந்த மாதிரி எல்லாமே ஏதாவது ஒரு நாடகத்துக்கு வந்து ஒரு கரு வச்சு பண்றதுதான் என்னது? கதை கரு. நாடகத்தை வந்து அதோட உணர்வின் இமோஷனல் பேஸ்டா வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. இன்பம், துன்பம்னு இருக்கும்ல அதான். இன்பியல் நாடகம், துன்பியல் நாடகம்னு 2ஆ பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கதை கருன்னா பார்த்தாச்சு. இப்ப எதிர்நிலை. எதிர்நிலைனா என்னதுன்னா கான்ட்ராஸ்ட். இதுக்கு கான்ட்ராஸ்டா இது. அப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இப்ப மூவி பார்க்கும்போது கூட என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் நல்ல சீரியஸானது போகும். டக்குன்னு என்ன ஆகும்? ஒரு காமெடி சீன் வரும். திரும்பவும் என்னது ஒரு சீரியஸான சீன் போகும். காமெடி சீன் வரும். அதுதான். ஒரு காட்சியில அழுகை வச்சாங்கன்னா, அடுத்த காட்சியில வந்து சிரிப்பு வைப்பாங்க. இதுதான் என்னது? எதிர்நிலை. கான்ட்ராஸ்ட்னா எதிர்நிலை. அதுக்கப்புறம் குறிப்பு முரண். குறிப்பு முரண்னா என்ன பார்த்தோம்னா, குறிப்பு முரணுக்கு இன்னொரு பெயர் தான் என்னது? நாடக முரண். முரண்னாலே என்னது? நமக்கு தெரியும். முரண்னாலே என்னது? ஆப்போசிட். அதான். நாடகத்தின் 2 கதைமாந்தர்கள் உச்சத்தில் தங்களுக்கு என்ன நடப்போகிறது என தெரியாமல் இருப்பார்கள். அதாவது இப்ப நம்ம ஒரு சீரியல் பார்க்கும்போது, அங்க நமக்கு தெரியும்.
ஆடியன்ஸுக்கு நம்ம பார்க்குற நமக்கு தெரியும் இவன் தான் அதை பண்ணா அப்படின்னு. ஆனா அங்க உள்ள டிவிக்குள்ள நடிக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது. அந்த மாதிரி கொண்டு போறது தான் குறிப்பு முரண். இதுக்கு இன்னொரு பேர் வந்து நாடக முரண். அதுக்கப்புறம் வந்து இந்த நாடகம் வந்து நடிக்கிறதுக்கான இந்த அரங்கங்கள பத்தி பார்க்க போறோம். அதுல வந்து அவங்க ஊர்ல வந்து வள்ளி திருமணம் நடக்கும். இத பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமானது என்னதுன்னா, அரங்கம். அரங்கம்னா என்னது? நம்ம அமைக்கிற மேடை அமைப்பு தான் என்னது? அரங்கம். நம்ம நம்ம ஒரு நாடகத்த வந்து போடுறதுக்காக அமைக்கிற அந்த மேடை அமைப்ப தான் என்ன சொல்லுவோம்? அரங்கம்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம் என்னது? சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம் என்னது? சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்தோட அரங்கேற்று காதையில் தான் என்னது? அரங்குகள் அமைய வேண்டிய அதோட முறை, உயரம், திரைச்சீலைகளோட வகைகள், தூண்கள் வந்து இப்ப தூண்ல ஒரு விளக்கு வைக்கும்போது அந்த தூணோட நிழல் வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து விழக்கூடாது. அதுக்கேத்த மாதிரி இந்த விளக்குகளை அமைக்க வேண்டிய முறை குறித்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழின் முதல் காப்பியம் என்னது? சிலப்பதிகாரம். அதோட எந்த காதையில் இதை பத்தி சொல்லியிருக்காங்க? இது ஈஸியாவே கெஸ் பண்ணி, சும்மா நமக்கு தெரியலனா கூட கெஸ் பண்ணி போடலாம். இந்த அரங்கத்தை பத்தி அரங்கேற்று காதை. திரைச்சீலைனா என்னன்னா, நாடக அரங்குல வந்து முன்பகுதியில ஒரு திரைச்சீலை, மறைப்பு திரை ஒண்ணு தொங்க விட்டிருப்பாங்க. அதுக்கு பேரு தான் திரைச்சீலை. அந்த திரைச்சீலை என்னன்னா, காட்சி மாறும்போது அதை மாத்தி மாத்தி போடுவாங்க. இந்த திரைச்சீலையில வந்து 3 வகையான திரைச்சீலைகளை குறிப்பிடும் நூல் எதுன்னா சிலப்பதிகாரம். இதுல வந்து 3 இருக்கு. ஒருமுக எழினி, அதுக்கப்புறம் பொருமுக எழினி, பொருமுக எழினி, அதுக்கப்புறம் கரந்து வரல். அப்போ ஒரு முகத்தாலே என்னதுன்னா ஒரே பக்கத்துல வந்து திரையை இழுக்கிறது. அப்படின்னா ஒரு சைட்ல இருந்து இழுத்து அப்படியே இன்னொரு சைடு, இடது பக்கத்துல இருந்து அப்படியே இழுத்து வலது சைடு கொண்டு போவாங்க. வலது சைட்ல இருந்து இடது சைடு. இது வந்து என்னது? ஒரு முக எழினி. அதுக்கப்புறம் நடுவுல வந்து இது வச்சு அப்படியே திறக்கிறது மாதிரி. அது வந்து இரு பக்கமும் திரையை திறக்கின்ற பொருமுக எழினி. கரந்து வரல், மேல இருந்து கீழே வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கரந்து வரல் எழினி. இப்படி வந்து 3 வகையா திரைச்சீலை பிரிக்கிறாங்க. அது வந்து எதில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா சிலப்பதிகாரம். அதுக்கப்புறம் 3 திரைச்சீலைகளையும் பல்வேறு அரங்கங்களில் பயன்படுத்துகிறோம். திரைச்சீலைகள் இல்லாத நவீன அரங்கங்களுமே இருக்கு. அதுக்கப்புறம் அரங்கத்தை வந்து அரங்கத்துல வந்து எவ்வளவு இருக்குன்னா 8 டைப் இருக்கு. சரி, அரங்கத்துல வந்து எவ்வளவு இருக்கு? 8. அரங்கத்துல எவ்வளவு இருக்கு? 8 இருக்கு. என்னதுன்னா படச்சட்ட அரங்கம். படச்சட்ட அரங்கம்னு ஒண்ணு கிடையாது. நம்ம தியேட்டர்ல பாக்குறோம்ல, அந்த ஸ்கிரீன் தான் படச்சட்ட அரங்கம். வட்ட வடிவ அரங்கம்னா என்னது? எல்லாருமே வட்டமா உட்காந்து பாக்குறதுதான் வட்ட வடிவ அரங்கம். அதுலயே பாதி இருந்துச்சுன்னா அது அரை வட்ட வடிவ அரங்கம். சதுர அரங்கம்னா சதுரமா இருக்கும். செவ்வகம்னா செவ்வகமா இருக்கும். முக்கோணம்னா முக்கோணமா இருக்கும். அண்மைன்னா என்னதுன்னா அந்த அதுக்கு பக்கத்திலேயே உட்காந்து பாக்குறது. இப்போ நம்ம இந்த டிவியில எல்லாம் அந்த ஃபேஷன் ஷோ எல்லாம் பார்த்தோம்னா சென்டர்ல நடந்து வருவாங்க. அவங்களுக்கு பக்கத்திலேயே இருந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் வந்து அண்மை அரங்கம். அதுக்கப்புறம் மேல வந்து மேற்கூரை எதுவுமே இல்லாம திறந்த வெளியில போடுற ஸ்டேஜ் தான் திறந்த வெளி அரங்கம். இந்த மாதிரி என்னது 8 டைப்பா இந்த அரங்கம் வந்து இருக்கு. இதுதான் கீழே கொடுத்திருக்காங்க. படங்களுக்கு போடும் சட்டத்தை போன்று அமைந்திருப்பதை படச்சட்ட அரங்கம். அதுக்கப்புறம் இது வந்து எப்போ வந்துச்சுன்னா, இந்த படச்சட்ட அரங்கம் ஆங்கிலேயர் இந்தியாவுக்கு வந்த பிறகுதான் வந்தது. இது வந்து எங்க இருக்குன்னா, சென்னை கன்னிமாரா நூலக வளாகத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட முன் மேடை அமைப்போடு அமைந்த படச்சட்ட அரங்கம் உள்ளது. சரியா? எங்க இருக்கு? சென்னை கன்னிமாரா நூலக வளாகத்துல இருக்கான். ஆங்கிலேயர் காலத்துல வந்து ஒரு படச்சட்ட அரங்கம் கட்டியிருக்காங்க. அது வந்து எங்க இருக்குன்னா சென்னை கன்னிமாரா நூலக வளாகத்துல. அதுக்கப்புறம் வட்ட வடிவத்துல அமர்ந்து பாக்குறது வட்ட வடிவ அரங்கம். அரை வட்டம் இதில் பாதியாக அமையும். அண்மை அரங்கம் பார்வையாளர்கள் நாடகத்தை அருகில் அமர்ந்து பார்ப்பதாக இருக்கும். திரையரங்குகள் போன்று செவ்வக வடிவில் அமைந்தவை செவ்வக அரங்குகள். மேற்கூரையோ அரங்கத்திற்கான தனித்த வடிவோ இல்லாமல் மக்கள் கூடும் திறந்த வெளியில் அமைக்கிறது திறந்த வெளி அரங்கம். இது எல்லாமே ஈஸியா இருக்கும். அந்த 8ஐயும் பார்த்துட்டு அந்த நேம் வச்சு அப்படியே அதை முடிச்சிருவோம். அது ஈஸியா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் காட்சிகள்ல எப்படி இருக்கும்? சந்தோஷம் இருக்கும், சோகம் இருக்கும், அதிர்ச்சி இருக்கும், ஆறுதல் இருக்கும், முயற்சி, இப்படி மாறி மாறியே வரும். இதுல வந்து நடிகர், கதை நடிகையர், துணை மாந்தர்கள், கட்டியங்காரன், இவங்க எல்லாம் நமக்கு தெரியும். நடிகர்னா நடிகையர், துணை மாந்தர்கள். அதாவது கட்டியங்காரன் என்ன அப்படின்றத வந்து இங்க கொடுத்திருக்காங்க. கட்டியங்காரன். இந்த கட்டியங்காரன் என்ன பண்ணுவாங்கன்னா, நாடகத்தோட கதை மாந்தர்களை வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அது இல்லாம நாடகத்துக்கு இடையிடையில வந்து விதவிதமா ஆடைகள் போட்டு வந்து நகைச்சுவையை வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது
கதை ஓட்டத்திற்கு ஏற்ப சின்ன 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 ரோலை வந்து எடுத்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாடக நிகழ்வை ஒருங்கிணைத்து செல்லுதல், நாடகத்தை முடித்து வைத்தல். இப்படி வந்து கட்டியங்காரனோட பங்களிப்பு வந்து ரொம்ப பெருசு. நிறைய என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே அவங்க பண்ணுவாங்க. இந்த கட்டியங்காரனுக்கு வந்து இன்னும் நிறைய பேர் இருக்கு. என்னென்ன பேர் இருக்குன்னா கோமாளின்னு சொல்லுவாங்க. கட்டியங்காரனை தான் என்ன சொல்லுவாங்க? கோமாளி, இல்லைன்னா பஃபூன் சொல்லுவாங்க. சரியா? கோமாளி அல்லது பஃபூன். அதுக்கப்புறம் நாடகம் வந்து சிறப்பா அமைகிறதுக்கு துணை செய்யறது யாரு? யாருன்னா நடிகை, நடிகர் எல்லாருமே நல்லா நடிச்சா மட்டும்தான் அந்த நாடகம் வந்து சிறப்பா இருக்கும். இது இல்லாம நாடகத்தை இயக்கக்கூடிய முழு பொறுப்பையுமே அதான் டைரக்டர் தான் என்ன பண்ணுவாங்க, நாடகத்தோட முழு பொறுப்பையும் எடுத்து வந்து அதை பண்ணுவாங்க. அந்த டைரக்டர், அதாவது இயக்குனருக்கு இன்னொரு பெயர் தான் என்னது? நெறியாளர். அவர் தான் என்னது? நடிகர்களுக்கு வந்து எப்படி பேசணும், எந்த மாதிரி குரல் இருக்கணும், எந்த மாதிரி நடை, உடை, பாவனை, ஆக்ஷன் எல்லாமே சொல்லி கொடுக்கறது அவங்க தான். இவங்க இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. ஆடை வடிவமைப்பாளர், ஒப்பனையாளர், இசை சேர்க்கை, ஒலி அமைப்பு. அது வந்து இந்த மூவி இது மாதிரி தான் என்னென்ன யார் யார் இருக்காங்களோ எல்லாருமே இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு? நாடகக்கலைன்றது ஒரு கூட்டுக்கலை. நாடகக்கலைன்றது என்னது? ஒரு கூட்டுக்கலை. அதுக்கப்புறம் வேற எங்க போய் நம்ம வந்து இந்த நாடகத்தை பத்தி எல்லாம் படிக்கலாம்னு பார்த்தா, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில வந்து ஒரு நாடக பள்ளி இருக்கு. என்னது? பாண்டிச்சேரியில வந்து நாடக பள்ளி. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துல என்ன இருக்கு? நாடக புலம். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துல என்ன இருக்கு? நாடக புலம். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துல நாடக பள்ளி இருக்கு. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துல நாடக புலம் இருக்கு. இவையெல்லாம் தனிநபர்கள் தங்களின் ஆர்வத்தால் நாடக பயிற்சி பட்டறைகளாக நடத்துகிறார்கள். அதாவது ஒரு மாசம் இங்க எல்லாம் வந்து 1 மாசம் இல்லைன்னா 2 மாசம் என்ன நடக்கும்னா நாடக பட்டறை மாதிரி நடக்கும். அப்போ வந்து இது வந்து ஒரு டயலாக் தானே பார்த்துட்டு இருக்கோம், உரையாடல் தானே பார்த்துருக்கோம். இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்னே கேட்கறாங்க, நம்ம ஸ்கூல்லயும் நாடக பட்டறைக்கு அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. எங்க இருக்கு? பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துல நாடக பள்ளி இருக்கு. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துல நாடக புலம் இருக்கு. இவ்வளவுதான் பார்த்திருக்கோம். ஒரு வாட்டி கூட என்னென்ன பார்த்தோன்றத சும்மா பார்த்துடலாம். என்னென்ன பார்த்திருக்கோம்னா, நாடகத்தோட தனித்த அடையாளம் என்னது? உரையாடல். அதுதான் நாடகத்தோட அடிப்படை அழகு. இது வந்து நாடகம் சொல்ற இலக்கிய வடிவத்தை வந்து உருவாக்குது. ஒரு ஆளே பேசி நடிப்பதுக்கு பேரு தான் பேசி நடிக்கிறது தான் வாய்மொழி. அதே இது நம்ம உடல் சைகைகள் மூலம் பண்றது வந்து என்னது? உடல் மொழி. ஒரு நாடகத்துல வந்து மூன்று விஷயங்கள் இணையும்: உரையாடல், காட்சி, அங்கம். அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? நாடகத்துல வந்து 5 அங்கங்கள் இருக்கும். ஓரங்கம்னா தொடக்கம், வளர்நிலை, முடிவு. இது 3மே ஒரே அங்கத்துல முடிஞ்சிடும். ஈரங்கம்ன்றது கிடையாது. 3 அங்கம்னா தொடக்கம் வந்து ஒரு அங்கத்துல, வளர்நிலை 2வது அங்கத்துல, முடிவு 3வது அங்கத்துல. 5 அங்கங்களாகவும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அக கட்டமைப்பு வந்து எத்தனை இருக்கும்? 6 இருக்கும். தொடக்கம், மோதல், வளர்ச்சி, உச்சநிலை, வீழ்ச்சி, முடிவு. ஆர்வத்தோக்கல்ன்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னதுன்னா சஸ்பென்ஸ். எதிர்நிலை. அதுக்கப்புறம் ஒரு நாடகம் பண்றாங்கன்னா அதுல கதைக்கரு, எதிர்நிலை, குறிப்பு முரண். இது வந்து முக்கியமானது. இதுல வந்து எதிர்நிலைக்கு வந்து இங்கிலீஷ்ல என்னன்னா கான்ட்ராஸ்ட். அதுக்கப்புறம் மேடை அமைப்பு. நாடகம் நடக்கிறதுக்கான மேடை அமைப்பு தான் என்னது? அரங்கம். இந்த இதை பத்தி வந்து எதுல சொல்லியிருக்காங்கன்னா, தமிழோட முதல் காப்பியமான சிலப்பதிகாரத்துல அரங்கேற்று காதையில குறிப்பிடுகிறாங்க. இதுல வந்து 3 வகையான திரை சீலைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஒருமுக எழினின்னா ஒரு பக்கத்துல இருந்து வாரது. அதுக்கப்புறம் 2 சைடா திறக்கிறதுனா பொறுமுக எழினி. கறந்து வரல்னா மேலிருந்து கீழே வாரது. அதுக்கப்புறம் அரங்கங்கள் 8 வகையான அரங்கங்கள் இருக்கு. படச்சட்ட அரங்கம், வட்டம், அரைவட்டம், சதுரம், செவ்வகம், அண்மை அரங்கம், திறந்த வெளி அரங்கம், முக்கோண அரங்கம். இப்படி வந்து 8 வகையானது இருக்கு. அதுக்கப்புறம் படச்சட்ட அரங்கம் எங்க இருக்குன்னா சென்னை கன்னிமாரா நூலக வளாகத்துல இருக்கு. அதுக்கப்புறம் கட்டியங்காரன்றவர் தான் நாடகத்துல கோமாளியாவும் பஃபூனாகவும் வாரவர். இயக்குனருக்கு இன்னொரு பெயர் என்னது? நெறியாளர். நாடகக்கலை என்பது ஒரு கூட்டுக்கலை. அதுக்கப்புறம் எங்க நாடக பள்ளி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில இருக்கு. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துல நாடக புலம் இருக்கு. இதுதான் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இனி அடுத்த டாபிக் பார்க்கலாம். தெருக்கூத்தில் கட்டியங்காரன். தெருக்கூத்து ஓர் அறிமுகம். தமிழகத்தின் தொன்மையான கலை வடிவங்களுள் ஒன்று கூத்துக்கலை. தமிழகத்தின் தொன்மையான கலை வடிவங்களுள் ஒன்றுதான் என்னது? கூத்துக்கலை. தெருவில் நடத்தப்படும் கூத்து என்பதால் தெருக்கூத்து. இது வந்து தெருவில் நடத்துறதுனால இது தெருக்கூத்து, அந்த பெயர்லயே இருக்கு. இதுல என்னென்ன பண்ணுவாங்க? பார்வையாளர்களுக்கு வந்து கதை சொல்லுவாங்க, நடிச்சு காட்டுவாங்க, ஆடல், பாடல் இப்படி எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது எங்க பண்ணுவாங்கன்னா திருவிழா, சடங்கு சார்ந்த நிகழ்வு, வழிபாடு, இங்க எல்லாம் இந்த தெருக்கூத்து நடக்கிறது.
மிகுந்த துடிப்போடு விளங்கும் இந்த கலையில் நடிப்புடன் கூடிய வசனம், ஆடல், பாடல் என அனைத்தும் உள்ளன. இக்கலை இரவு 9 மணியிலிருந்து விடியற்காலை வரைக்கும் நடக்கிறது. இரவு 9 மணிக்கு தொடங்கி விடியற்காலை வரை தொடர்ந்து நடைபெறுவதும் உண்டு. தெருக்கூத்து கலையானது நாட்டார் கதை, சீர்திருத்த கதை, விழிப்புணர்வு கதை, மகாபாரதம், ராமாயண கதைகள், புராண கதைகள், கதைப்பாடல்கள் ஆகியவற்றின் உள்ளடக்கத்தை கொண்டு நடத்தப்படுகிறது. எதை வச்சு பண்றாங்கன்னா, நாட்டார் கதை, அதாவது நாட்டுப்புறத்துல நடக்கிற கதைகள், சீர்திருத்த கதை, விழிப்புணர்வு கதை, அதாவது அவேர்னஸ் வீடியோஸ், மகாபாரதம், ராமாயணம், அந்த புராண கால கதைகள், கதைப்பாடல்கள் இதெல்லாமே வச்சு இந்த தெருக்கூத்து கலை அதை டிபெண்ட் பண்ணி ஏதாவது ஒண்ணு போட்டு நடத்துவாங்க. கூத்து தொடங்கும் முன் அரை மணி நேரத்திற்கு, கூத்து தொடங்குறதுக்கு முன்னாடி என்னது, அரை மணி நேரத்திற்கு மிருதங்கம், ஜால்ரா இதெல்லாம் எந்த இசைக்கருவிகள் வாசிக்கிறாங்க, மிருதங்கம், ஜால்ரா 2 இசைக்கருவிகள் வாசிக்கிறாங்க. என்னது, மிருதங்கமும் ஜால்ராவும் வாசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது எதுக்கு, ஊரார அழைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பேர் தான் என்னது, களரி கட்டுதல். இந்த தெருக்கூத்து போடுறதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு மிருதகமும் ஜால்ராவும் வாசிக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் களரி கட்டுதல். இது என்னது, தென் ஆற்காடு மாவட்டத்தில் இதனை தாளக்கட்டுன்னு சொல்லுவாங்க. தென் ஆற்காடு மாவட்டத்துல இதனை சொல்றாங்க தாளக்கட்டு. அதுக்கப்புறம் முதல் கதை மாந்தர் கட்டியங்காரன். சரியா, பார்வையாளர்களுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வாரது யாரு, கட்டியங்காரன். கட்டியக்காரன் கூத்துகளில் தன்னை அறிமுகப்படுத்துவதுடன் அவையோரை ஆயத்தம் செய்தல், கதை மாந்தரை அறிமுகப்படுத்துதல், கதையை விளக்குதல், கதை மாந்தர்களிடையே தொடர்பை ஏற்படுதல், கூத்தின் ஒழுங்கமைப்பையும் காட்சி நிகழ்வுகளையும் எடுத்துக்கூறல், முக்கியத்துவம் மிகுந்த கதை மாந்தர்களுடன் உரையாடுதல், விமர்சனம் செய்தல், பார்வையாளர்களுடன் ஊடாடுதல் போன்ற செயல்பாடுகளை செய்யும் கதை மாந்தன் ஆவான். இவர் எல்லா விஷயத்தையுமே பண்றாரு. பேசிக்கா பண்ற எல்லா விஷயத்தையுமே இந்த கட்டியங்காரன் தான் பண்றாரு. கூத்தில் இவரது நடிப்பும் பாடலும் அனைவரது கவனத்தையும் ஈர்க்கக்கூடியதாக அமையும். கட்டியங்காரன் தெருக்கூத்தை கட்டி ஆள்பவனாக கூத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை இயங்குவான். இவன் கதையின் முக்கிய கதை மாந்தர்களையும் அவர்களது செயற்பாடுகளையும் மறைமுகமாக கேலி செய்வான், கேள்விக்கும் உட்படுத்துவான். இவருக்கு கட்டியங்காரனுக்கு என்னென்ன பேர் இருக்கு தெருக்கூத்துல, கோமாளி, காவலன், மந்திரி, தோழி, குறி சொல்பவன், இப்படி நிறைய வேடங்கள்ல அவர் மாறி மாறி இயங்குவாரு. பெண் பாத்திரம் நடிக்கும் போது என்ன பண்ணுவாரு, துண்ட தோளில் போட்டுக்கொண்டு தோழியா நடிப்பாரு. துண்ட தோல்ல போட்டுட்டு நடிச்சாது என்னது, தோழி. இடுப்புல துண்டை கட்டினா என்னது, காவலாளி. கழுத்தில் மாலை போட்டு கொண்டால் மந்திரி. இப்படி நிறைய வேடங்களை எடுத்து இந்த கட்டியங்காரர் பண்ணுவாரு. கட்டியங்காரனின் கூற்றிலும் தன்மையிலும் கூத்துக்கு கூத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கட்டியங்காரனின் தோற்றம், பாடுமுறை, கட்டியம் கூறும் வகை என்பவற்றில் பெரிய வேறுபாடுகள் இல்லை. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி பண்ணாலும் ரொம்ப வித்தியாசம் இருக்காது. ஆனா இந்த கட்டியங்காரனுக்குன்னு சொல்லி ஒரு வரையறை கிடையாது, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பண்ணணும்னு கிடையாது. இந்த நெகிழ்வு தன்மையுடன் அக்கூத்தில் கதையோட்டத்தையும் கதை மாந்தர்களையும் இறுதி வரை கட்டுக்கோப்பாக கொண்டு செல்லும் முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பாளனாக இவன் செயல்படுவான். மேலும் கூத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரை எத்தனை நாள் கூத்து நடந்தாலும் ஏதேனும் ஒரு உருவத்தில் ஆடு பரப்பில் செயல்பட்டு கொண்டே இருப்பான். கட்டியங்காரன் கூத்து நிகழ்த்தும் வாத்தியாருக்கு நிகரானவன் என்பது கூத்தில் அவனுடைய பொறுப்பை எடுத்து காட்டியது. கூத்து நிகழ்த்தும் வாத்தியாருக்கு நிகரானவன் யாருன்னு கேட்டா யாரு, கட்டியங்காரன். கட்டியங்காரனின் உடை, கட்டியங்காரனுடைய உடை முழுக்கால் சட்டையும் பல வண்ணங்கள் கொண்ட மேல் சட்டையும் கோமாளி தொப்பியும் ஆகும். மற்றவர் கதைக்கு ஏற்பவும் பாத்திரத்தின் தன்மைக்கு ஏற்பவும் உடலோடு ஒட்டிய முழுக்கால் சட்டை, அதன் மேல் குட்டை பாவாடை போன்ற உடையும் அணிவர். பாத்திரத்திற்கு ஏற்ற மேல் உடையும் கட்டைகளாலான மகுடம், மார்பு பதக்கம், அதுக்கப்புறம் தோளணிகள். தோளணின்னா என்னது, புஜ கீர்த்திகள். தோளணிகளோட இன்னொரு பேர் தான் புஜ கீர்த்திகள் போன்ற அணிகளையும் அணிவான். வண்ண காகிதங்கள், பாசி மணிகள், கண்ணாடி துண்டுகள் போன்றவற்றால் அணிகலன்கள் அழகுபடுத்தப்பட்டிருக்கும். பெண் வேடம் புனையும் போது சேலையும் ரவிக்கையும் அணிந்து குறைவான அணிகலன்களையும் அணிவான். கட்டியங்காரனுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் நிறைய பேர் இருக்கு. கோமாளி, காவற்காரன், பஃபூன், சபையலங்காரன், விதூஷகன். அந்த பெயர் புதுசா இருக்கு. கட்டியங்காரன் தான் என்னது, விதூஷகன். கட்டியம் என்றால் அரசன் முன்மொழி கூறுதல். கட்டியம் என்றால் என்னது, அரசன் முன்
புகழ்மொழி கூறுதல். கட்டியம்னா என்னது? அரசன் முன் புகழ்மொழி கூறுதல் என்று பொருள். தெருக்கூத்து கதை மாந்தரின் அருமை பெருமைகளை சொல்லி பார்வையாளர்களுக்கு அவர்களை அறிமுகப்படுத்துவதிலும் கட்டியங்காரன் என பெயர் பெற்றுள்ளான். கூத்தில் மிக சுதந்திரமாக இயங்கும் கதைமாந்தன் கட்டியங்காரன். கதைமாந்தன் கட்டியங்காரன் பார்வையாளர்கள் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்திருப்பதற்காக கலகலப்பை ஏற்படுத்தி அவ்வப்போது நிகழ்கால நடப்புகளை சொல்லியும் கூத்தை கொண்டு செல்வான். கட்டியங்காரன் கூத்து நடைபெறும் கால அளவுக்கு ஏற்ப கூத்தை நீட்டுவதற்கோ சுருக்குவதற்கோ ஏற்றாற்போல் கதை மாந்தர்களை எல்லைக்குள் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். ஒப்பனை முடிந்த கதை மாந்தர் மேடைக்கு வரும் வரை பார்வையாளர்களோடு நாட்டு நடப்பையும் நகைச்சுவையும் பகிர வேண்டும். இத்தனையும் நிறைவேற்றும் கட்டியங்காரன் கூத்தின் அனைத்து கூறுகளையும் தெரிந்தவனாக இருக்க வேண்டும். கூத்துக்கலையில் தேர்ந்த கட்டியங்காரன் பார்வையாளர்களின் குரலாக, மக்களின் குரலாக இறுதி வரை இயங்குவான். அதுக்கப்புறம் தெருக்கூத்துல வந்து கட்டியங்காரன் பாடுற ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. வந்தேனே கட்டியங்காரன் வெட்டி வேர் மறிக்கொழுந்து வீசுதே வாசம் வேடிக்கை வினோதம் உள்ள கட்டியங்காரன் பல்லில் முத்து வரிசை பளபளன்ன பாங்கியர் இருபுறமும் சாமரம் வீசவே கன்னத்தில் கனத்த மீசை கையில் முறுக்கி கபுதார் கபுதார் என்று கையை கொட்டியே முறுக்கு மீசை முகத்தில் பொறி பறக்க அறிக்கை சொல்ல வேண்டிய அன்புடன் வந்தேன். கோரை பள்ளம் நீண்ட மூக்கும் கோடை இடி போல காட்டி தேரை போல முதுகுடைய தீரன் கட்டியங்காரன். செம்பட்டை மயிர் துலங்க ஜெகத்தில் உள்ளோர் கலங்க வெம்புடன் போல கட்டியன் வீருடனே வந்தேன் பாரீர். இத்தகைய கூத்துகள் தமிழகத்தின் வட பகுதிகளில் நடத்தப்படுகின்றன. இந்த தெருக்கூத்து எங்க நடத்துறாங்க? தமிழகத்தோட வட பகுதியில. தமிழகத்தின் தென் பகுதிகளில் இத்தகைய கூத்துகளுக்கு பதிலாக ஸ்பெஷல் நாடகங்கள். இந்த ஸ்பெஷல் நாடகங்களை கொண்டு வந்தது யாரு? ஸ்பெஷல் ஸ்பெஷல் நாடக முறையை வந்து உருவாக்கியவர் யாருன்னா சங்கரதாஸ் சுவாமிகள். ஸ்பெஷல் நாடக முறையை உருவாக்கியார் யாரு? சங்கரதாச சுவாமிகள். பின்பு நடிகர் ஒருவரோடு ஒருவர் வெவ்வேறு இடங்களில் மாறி மாறி இணைந்து நடிப்பது நாடகத்தின் இயல்புகள் ஒன்றாகும். குறிப்பிட்ட ஊரில் நாடகம் நடத்துவதற்கு அவ்வூர் மக்கள் எந்தெந்த நடிகர்களை விரும்பி அழைக்கிறார்களோ அவர்களாக வந்து நாடகத்தில் நடிப்பார்கள். நாடகத்திற்கென்று தனியாக ஒத்திகை எதுவும் நடைபெறாது. கலைஞர்கள் பாடல்களையும் வசனங்களையும் சூழ்நிலைக்கு ஏற்ப நிகழ்த்துவார்கள். நடிகர்கள் எல்லோருக்கும் எல்லா நாடகங்களும் தெரிந்திருந்தால் தான் ஸ்பெஷல் நாடகத்தில் நடிக்க முடியும். அவரவர் கற்ற வித்தையின் மூலம் ஒருவரை ஒருவர் வெல்லும் நோக்கில் நிகழ்ச்சியை பேசியும் பாடியும் நிகழ்த்துவார்கள். நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் ஸ்பெஷல் நாடகங்களுக்கு மிகுந்த செல்வாக்கு உண்டு. அதுக்கப்புறம் என்னதுன்னா நாடகவியல் ஆளுமைகள். அதாவது இந்த ஆளுமைகள்ல வந்து ஒரு 2-3 பேரை பத்தி பார்ப்போம். சங்கரதாஸ் சுவாமிகள், மதுரகவி பாஸ்கரதாஸ், இவங்களை பத்தி எல்லாம் பார்ப்போம். இது வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.